அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சட்டம் என் கையில் படத்தோட விமர்சனம். சட்டம் என் கையில் இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி எஸ்சிஎஸ்சி இயக்கத்தில் வெளிவந்த படமாச்சே சட்டம் என் கையில். இப்போ என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நீங்கள் பேர் பழைய பட பேரை வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கிறதுனால இப்போ நம்ம சதீஷ் காமெடி நடிகராக இருந்து காஞ்சூரிங் கண்ணப்பன் இதெல்லாம் கதாநாயகனாக பண்ண நம்ம சதீஷ் கதாநாயகராக நடிச்சிருக்கிறாரு சட்டம் என் கையில் படத்தில். இந்த படத்தோட கதையும் போலீஸ் துறை, போலீஸோட ஒரு சாமானியனுக்கு ஏற்படுற முட்டல் மோதல், இதுதான் இந்த படத்தோட கதையும் களமும். ஆமாங்க, சதீஷ் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காரை ஓட்டிகிட்டு வருவார். ஓட்டு வர்றப்போ ஒருத்தர் மேலே ஏற்றி கொண்டுருவார். அவனை தூக்கி டிக்கியில் போட்டு போகிறப்ப போலீஸ்காரங்க அவரை பிடிச்சிருவாங்க. டிக்கியில் போனா இருக்கிறனால பிடிக்க மாட்டாங்கங்க, அவர் குடிச்சிட்டு ஓட்டுற மாதிரி போலீஸ்காரங்கள்ட்ட வழியை மாட்டிப்பார். ஏன் மாட்டுறாரு, எதுக்கு மாட்டுறாரு, இது சதீஷ் அவரே திட்டமிட்டு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாரா இல்லை போலீஸ் அவரை கைது பண்ணிச்சா, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தாங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக நடிச்சிருந்தார் சதீஷ். அவர் போலீஸுக்கிட்ட திட்டமிட்டு தான் மாட்டிக்கிறாரு. ஏன் மாட்டிக்கிறாரு, எதுக்கு மாட்டிக்கிறாரு அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட கதையும் களமும். அது ரொம்ப உருக்கமான ஒரு கதை. போலீஸ்காரங்க செய்த ஒரு அயோக்கியத்தனத்தால் இவர் அவங்கள ரிவெஞ்ச், அதாவது பழி வாங்கிறதுக்காக தான் இப்படி திட்டமிட்டு மாட்டுறாரு. இவர் திட்டப்படி அவர்கள் பழிவாங்கப்பட்டார்களா இல்லை இவர் இந்த காரில் ஓட்டிகிட்டு போய் கொலை செய்ததுக்காக சிறையில் தள்ளப்பட்டாராங்கிறது தாங்க. ஒருத்தர் மேலே ஏற்றி கொலை செய்ததுக்காக சிறையில் தள்ளப்பட்டாராங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களமும். வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாங்க, வித்தியாசமான கதை. ஆனால் கொஞ்சம் விறுவிறுப்பு மட்டும் கம்மி. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நெளிய வைக்கிது. அதன் பிறகு செகண்ட் ஹாஃப் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாந்தால அப்படின்னு யோசிக்க வைக்கிறதுல நம்மளை சீட்டோட நுனிக்கு அழைச்சிட்டு வந்துடுது. இதில் சதீஷ் உண்மையாகவே ஒரு இன்னசென்ட் கேரக்டரில் வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாரு. அஜய்ராஜ் நம்ம வெங்கட் பிரபு படங்கள்லாம் இருப்பார் இல்லைங்களா, அவர் ஒரு முக்கியமான போலீஸ் பாத்திரத்தில் வராரு, ஒரு சப் இன்ஸ்பெக்டராக. இன்னொன்று பவல் நாககீதன், அவர் நம்ம ரஞ்சித் படங்கள்லாம் இருப்பார். அவர் பா ரஞ்சித் படங்கள்லாம் அவர் இதில் இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர். இவங்களுக்கெல்லாம் பாஸ், அதாவது அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் மைம் கோபி. இன்னொன்று இந்த ரித்திகாங்கிற அந்த சிஸ்டர் கேரக்டர். கேபிஒய் சதீஷ் அவர் ஒரு முக்கியமான கேரக்டரில் வராரு. இது இல்லாமல் வித்யா பிரதீப் அவங்க ஒரு 2 சீனு போகிறாங்க. அதாவது சதீஷ் காரில் அடிபட்டு இறந்தவரோட மனைவியாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பவா செல்லத்துறை, ராமதாஸ், ராமதாஸ், மறைந்த ராமதாஸ், அஜய் தேசாய் இவங்க எல்லாமும் படத்தில் இருக்காங்க. எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. அதில் சதீஷோட நடிப்பு கொஞ்சம் முத்தாய்ப்பாக இருக்குது. சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் டோஸாக தெரிஞ்சாலும் பல இடங்களில் செட்டில்டாக அழகாக இருக்குது. அது கதைக்கு தேவைங்கிறனால தான் அப்படி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குது. இந்த படத்தில் நிறைய சீன்ஸு ரிப்பீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதை கொஞ்சம் தவிர்த்து இருந்தால் இந்த படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அதேமாதிரி விறுவிறுப்பை கொஞ்சம் கூட்டியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். சாட்சி அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். இவர் வேறு யாரும் இல்லை, சதீஷோட மைத்துனர். ஆனாலும் சினிமா துறையில் பல ஆண்டுகளில் அனுபவம் உள்ளவர். ஸோ சாட்சி ஒரு சாட்சியை வச்சு இந்த கதையை பண்ணியிருக்கிறார், அப்படி தான் சொல்லணும். ஒரு கொலைக்கு சாட்சியானவர் எடுக்கிற பழிவாங்கல் முடிவு தான் இந்த படத்தோட மொத்த கதையும். வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை பரத்வாஜ் முரளிகிருஷ்ணன், ஆனந்த கிருஷ்ணன் சண்முகம், ஸ்ரீராம் சத்யநாராயணன் இவங்கெல்லாம் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே ஒரு வித்தியாசமான முயற்சி. அதை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக காட்டியிருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும். பிஜி முத்தையாவோட ஒளிப்பதிவில் அடிக்கடி நடமாடுற உருவங்களுக்கு பின் சைடில் கேமரா வைக்கிறது மட்டும் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் நெருடலாக இருக்குது. ஆனாலும் இருட்டிலேயே முக்காலம் முழுசும் ஏற்காட்டில் படப்பிடிப்பாக இருக்கிற இந்த படம் உண்மையாகவே நம்மளை அந்த குளிர்லையும் யோசிக்க வைக்கிற ஒரு கதை அம்சத்தோடு வந்துருக்குது. உண்மையாக அந்த ஒரு காரணத்துக்காகவே சட்டம் என் கையில் படத்தை நாம் ஒரு ட்ரிப்பு இந்த வாரம் ரிலீஸ் இந்த 27ஆம் தேதி முடிஞ்சால் தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு அந்த க்ரைம் அது இல்லாமல் சஸ்பென்ஸ் விரும்புகிற ரசிகர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக ஏமாற்றத்தை தராது. சட்டம் என் கையில் இந்த சினிமா ரசிகர்களின் கையில் எப்படி கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.